இப்பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அகில இந்திய கிறிஸ்தவ திருச்சபைகளின் இந்த கூட்டமைப்பு என்றால் என்ன, இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, இது ஆரம்பிக்கப்பட்ட இத்தனை ஆண்டுகளிலே இந்த கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பினாலே என்னெல்லாம் இந்த தேசத்திலே நம்முடைய மாநிலத்தில் நடந்தது. ஒரு சிறிய வித்தை போல, ஒரு விதையை போல ஆரம்பிக்கப்பட்ட இந்த AICCC என்கிற இந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு ஒரு ஆலமரத்தை போல இது விழுதுவிட்டு வளர்ந்து பெருகி பல லட்சம் ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கும் இது எந்த விதங்களிலெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு காலத்தில் தமிழகத்திலே சிதறி கிடந்திருந்த ஊழியர்கள், சபைகள் பல்வேறு நிலைகளிலே, பல்வேறு டினாமினேஷன்கிற பெயர்களிலே பிரிந்து கிடந்த சபை, இந்த அகில இந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு எப்படி இதெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு இன்றைக்கு இத்தனை திரளான ஊழியர்கள் சபை பாகுபாடு இல்லாமல் எப்படி ஒன்று சேர்ந்தார்கள், இதனுடைய ஆணிவர் எங்கே இருக்கிறது என்கிறதான இந்த AICCC-னுடைய இதனுடைய பெரிய சரித்திரம். ஆனால் எவ்வளவு பெரிய சரித்திரமாக இருந்தாலும் ரத்தன சுருக்கமாய் பேசக்கூடிய கிருபைகளை பெற்றவர் தான் எங்களுடைய AICC-னுடைய பொருளாளர். எவ்வளோ பெரிய கதையை சொன்னால் கூட எல்லாரும் புரியக்கூடிய அளவுக்கு மிக சுருக்கமாய் பேசுவாங்க. இன்றைக்கு அவர்கள் தான் எங்களுடைய இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய பொருளாளராக இருக்கிறார். இந்த இயக்கத்தினுடைய ஒரே தான தலைவராக இருக்கிற பிஷப் மோகன்தாஸ் ஐயா அவர்களுடைய ஒரே புதல்வனாக இருக்கிறார்கள். Let us give a big hand and welcome Dr. Princely Mohandas. மீண்டுமாய் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறேன். AICCC எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அப்படி நிறைய கேள்விகள் இருக்கலாம். இதுக்கு ஒரே பதில், கிறிஸ்துவ உரிமைகளை பாதுகாக்கும்படியாகவும், கிறிஸ்துவ சபைகளை பாதுகாக்கும்படியாகவும், கிறிஸ்துவ போதகர்களை பாதுகாக்கும்படியாகவும் இது துவங்கப்படும் பொழுது நிறைய கேள்வி இருந்தது. இத்தனை வருஷம் பண்ணிடுவீங்களா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்ற நிறைய கேள்வி இருந்தது. நான் நம்புகிறேன் வித்தின் 5 years இத்தனை போதர்கள் சேர்ந்தது தான் இதற்கு பதிலாக இருக்கிறார். நல்ல கை தட்டி இருக்கணுமே. இது சென்னையிலேருந்து வந்த போதகர்கள் அல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கன்னியாகுமரியிலிருந்து, விருதுநகரிலிருந்து, தேனியிலிருந்து, பல்வேறு மாவட்டத்திலிருந்து போதகர்கள் இதற்காக வந்திருக்கிறார்கள். நான் நம்புகிறேன் இந்த மாநாடு எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அது ஜெயத்தை நிச்சயம் காணும். நல்ல கையை தடுறாமே. கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய சேர்மன் அவர்கள், அவர் தனியாக இல்லை எப்படி சொல்கிறது, எங்கள் சபையை சார்ந்து நாங்கள் கிறிஸ்துவுக்கு எதாவது நடக்குது, இல்லை கிறிஸ்துவ சபைக்கு தான் நடக்குது, போதில் ஏதாவது ஒரு வழி, ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நின்று கொண்டிருந்தார், தனியாய் ஓடிக்கொண்டிருந்தார். 2019 ஏப்ரல் மாதம் எங்களுக்கு அன்புக்குரிய தேசத்திற்கு போராடி கொண்டிருக்க, தேசத்தில் எப்பொழுதும் ஜபத்தில் நமக்காய் தாங்கி கொண்டிருக்க டாக்டர் பால்தின் அவர்கள் எங்கள் தோட்டத்திற்கு வந்திருந்தார். அப்போது அவர் வார்த்தை சொன்னார், இத்தனை போதர்களை இணைக்க முடியும்னா, இத்தனை போர் இணைந்து செயல்பட்டால் நிச்சயம் தேசம் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆமென். அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விதையை அவர் அப்படி சொல்லிட்டு போனார். வித்தின் 5 months எத்தனை போல அவங்க இணைந்தார்களோ எங்கள் சேர்மன் அவர்கள் எல்லாரும் அணுகி, எங்கள் நோக்கம் ஒன்று, வெறும் AICCக்கு மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு ஒரு விடுதலை வர வேண்டும். ஆமென் சொல்லியிருக்கணும். நான் ஒரு விசுவாசி சொல்லி கேட்டேன்,
ஐயா நான் பிறந்து வாழும் பொழுதும் பிரச்சனை, இறந்தாலும் பிரச்சனை. வாழும் பொழுதும் எங்கள் சலுகைகள் மறுக்கப்படுது, இறந்த பிறகும் எங்களை கலரு தரமாட்டுறாங்க, அடக்கம் பண்ண தரமாட்டுறாங்க. கிறிஸ்துவுக்காக நான் எல்லாத்தையும் சகித்து கொள்ளுகிறேன், ஆனால் எப்படியாவது இது மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூக்குரல், அப்படிப்பட்ட பல்லாயிரம் கூக்குரலுக்கு ஒரு பதிலாக கர்த்தர் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். நல்லா கைத்தட்டி ஒரு ஆமீன் வந்திருக்கணும். சரி, தொடர்ந்து முக்கியமான நோக்கங்களையும் சில செயல்பாடுகளையும் வருங்காலத்தில் என்ன செயல்பட போகிறோம் என்ற காரியங்களை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். முக்கிய நோக்கம் சபைகள் பாதுகாப்பு, போதகர்கள் பாதுகாப்பு, ஊழியர்கள் பாதுகாப்பு. முக்கியமாக ஏதாவது திரும்ப சொல்கிறேன், இந்த அமைப்புகளுக்கு சபைகளுக்கு மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவ எங்கே பிரச்சனை இருந்தாலும், எந்த சபைகளுக்கு ஒரு போராட்டம் இல்லை, சபைகள் பூட்டப்பட்டாலும் AICCC அங்கே வந்து நிற்கும். நான் சில சாட்சிகளை மாத்திரம் நான் சொல்லி நான் வேகமாக கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். மார்த்தாண்டம் மாவட்டத்தில் பூட்டப்பட்ட திருச்சபை ஏஜி திருச்சபை நம்ம ஏஎஸ்சி மூலியமாக பூட்டப்பட்ட ரொம்ப வருஷமாக நீண்ட வருஷமாக நடத்தப்பட்ட சபை திடீரென்று சில பாசிச சில சத்ருவுடைய திட்டத்தினால் ஒரு பூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை AICC அதில் குறுக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் சபை நிறைவாய் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சியில் ஒரு போதகர் பெயர் சொல்ல வாஞ்சிக்கல, ஒரு போதகர் ஊழியத்திற்காக ட்ராக் மினிஸ்ட்ரி செய்கிறாரு. அவரை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், மிகவும் ரொம்ப மோசமான நிலைமையில் அவர் இருந்தார். AICCக்கு தெரியப்பட்டது. உடனே இங்கிருந்து அங்கே இல்லை, இங்கிருந்து எல்லா தலைவர்கள் அங்கே கடந்து சென்று எங்கள் சேர்மனுடைய தலைமையில் அங்கே கடந்து சென்று எத்தனை அமைப்புகள் இல்லை எத்தனை கூட்டங்கள் அவருக்கு விரும்பினார்களோ அவளுக்கு எதிராக சட்ட ரீதியாக, திரும்ப சொல்கிறேன், இங்கே இருக்க ரைட் சைடில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், AICC சார்பாக இருக்க ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே இருக்கிறாங்க. இந்த அட்வொகேட்ஸ் மூலியமா சட்ட ரீதியாய் அந்த போதகர்களுக்கும் அந்த சபைக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் சபை நன்மையாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இப்படி சபைகள் பூட்டப்பட்டது, போதகர் அடிக்கப்பட்டது, அது மட்டும் அல்லாமல் ஏதோ ஒரு போதகருக்கு பலவீனம் இல்லை ஏதோ ஒரு போதகர்களுக்கு சபை நடத்த தடை அப்படி என்று ஒரு செய்தி வருமானால் AICCC அங்கே போய் நிற்கும். அதனால் AICCயில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதனால் வெறும் பிரச்சனைக்கு மாத்திரமா அப்படின்னு கேட்டால் இல்லை. AICCயில் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அரசு அதிகாரிகளை சந்திக்க முடியும். இப்போ மினிஸ்டர் இருக்கிறாங்க, MLA இருக்கிறாங்க. இது போல் அரசு அதிகாரம் மூலியமாக ஒரு லேட்டஸ்டாக நம் மந்திரி மூலியமாக ஒரு சபை திறக்கப்பட்டது. பூட்டப்பட்ட சபைகள் கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்படி பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் உண்டு, லீகல் டிபார்ட்மெண்ட் உண்டு, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் உண்டு. ஒருவேளை நிறைய வயதில் மூத்த போதகர்கள் 60s மேலே 70s மேலே ஊழியத்தில் ரொம்ப கஷ்டப்படுற இல்லை பலவீனமாக இருக்கிற போதகர்களுக்கு நம்ம AICC மூலியமாக மெடிக்கல் சப்போர்ட்டும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இது மாத்திரமல்ல, லேட்டஸ்டாக கடந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி, மணிப்பூரில் ஒரு பெரிய பேர் இழப்பு, யாரும் எதிர்பார்க்க வகையில் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை அப்போது நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்னா 38 மாவட்டத்திலையும், ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் இல்லை, 38 மாவட்டத்தில் நம்ம AIC அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படியாக ஒரு போராட்டத்தை செய்தோம். அது மாத்திரமல்ல, AICC மூலியமாக நன்மையான காரியங்கள், சில பொருட்களை, எந்த லட்சம் நான் பணத்து முக்கியமல்ல, உதவிகளை மணிப்பூருக்கு சென்று, நான் சொல்கிறேன் இங்கிருந்தல்ல, போராட்டம் ஜபத்தை தாண்டி மணிப்பூருக்கு சென்று, எந்த மொழியும் தெரியாது, எந்த மக்கள் தெரியாது, என்ன டயசிஸ் தெரியாது, யார் எந்த ஸ்தாபனம் தெரியாது, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவ மக்களுக்காக பரலோக ராஜ்யம் கட்டப்படும்படியாய் இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென். இதில் முக்கியமான நலவாரியம் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்குது. அதில் நீண்ட வருஷமாக நேற்று இடத்துல பேசி கொண்டிருந்தோம். பெந்தேகோஸ் திருச்சபைகள் அங்கீகாரம் இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு. இது மிக ஒரு வேதனையான ஒரு காரியம். எப்போ இந்த நலவாரியம் இந்த ஆட்சியில் துவங்கப்பட்டதோ, எல்லா பெந்தேகோஸ் சபை மூலியமா, AICC மூலியமாக எல்லா பெந்தேகோஸ் சபைக்கு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். நல்லா கை தட்டி இருக்கணும். அங்கீகாரம் சும்மா வருவதில்லைங்க. எத்தனையோ வருஷம் பாடுபட்டது, எத்தனையோ வருஷம் ஏங்கின ஏக்கத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்திருக்கிறார். ஆமென்.
அது மாத்திரமல்லாமல் நிறைய கோரிக்கைகள் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதில் முக்கியமான காரியத்துக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறது. சில காரியங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. லேட்டஸ்ட்டாக ஒரு பாஸ்ட்டுக்கு கல்லறல், ஒரு பாஸ்ட்டுக்கு புதைக்க கல்லறல், ஒரு பாஸ்ட்டு காஃபின் பாக்ஸ் இல்லாமல் கொண்டு வாங்க நாங்கள் புதைக்கிறோன்னு சொல்லி ஊர் மக்கள் சொன்ன ஒரு செய்தி. ஆனால் உடனடியே ஏஐசிசி அதில் தலையிட்டு அதற்காக போராடியது. உடனடியே அந்த பாஸ்ட்டுக்கு கல்லறை திறந்து கொடுக்கும்படியாய் கர்த்தர் வழியை திறந்தார். ஆமென். நான் நம்புகிறேன் இந்த மாநாடு முடிந்த பிறகு இன்னும் எத்தனை கோரிக்கைகள், எத்தனை ஏக்கங்கள், எத்தனை நமக்குள்ள இருக்கிற எல்லா விருப்பத்தையும் கர்த்தர் இந்த மாநாடு மூலியமாக நிறைவேற பண்ணுவாராக. ஆமென். நான் எப்பவுமே நம்புவது உண்டு, எங்க ஒரு மனம் உண்டோ அங்க விடுதலை உண்டு. இத்தனை ஊழியர், இத்தனை அரசு அதிகாரிகள், இத்தனை பேர் ஆயிரம், முக்கியமாக சொல்ல வந்துட்டேன், ஏஐசி மூலியமாக 68 பேராளர்கள் இருக்கிறார். நல்ல கையை தட்டி இந்த 68 பேராளர்கள் இரவில் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். முக்கியமான காரியம் ஏஐசிசியோட ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, டு ரீச் த அன்ரீச்ட். யாரெல்லாம் கண்டு கூட படவில்லையோ, ஒரு 30 years பிஃபோர் எங்கள் சபை, எங்கள் சேர்மன் கண்டு கொள்ளப்படாத ஒரு போதகராக ஒரு சபையாக இருந்தது. ஆனால் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் எங்கள் சேர்மனை கண்டு கொண்டதுனால இன்றைக்கு எங்கள் ஊழியம் பெரிதளவில் வளர்ந்திருக்கிறது. ஆமென். அவர் எங்களை பார்க்கும் பொழுது எங்கள் சபையோட எண்ணிக்கை 8 பேர். இன்னைக்கு எங்கள் சபையில் ஏறக்குறைய 4000க்கு மேலே குடும்பங்கள் உள்ளார்கள். ஆமென். நாங்கள் இன்னைக்கு நம்புகிறோம், அன்ரீச்டு பாஸ்டர்ஸ், அன்ரீச்ட் சர்ச்சஸ், யாராலும் கண்டு கொள்ளப்படாத சபைகளை கண்டு கொண்டு நாங்கள் ஏசி துவங்கி இருக்கிறோம். இந்த ஓட்டம் இது முடிவல்ல, இது துவக்கமாக இருக்கிறது. துவக்கம் இவ்வளோ பெரிய பெருக்கமாக இருக்குமானால் முடிவு நிச்சயம் பெரியதளவில். தலைக்கு மேலே கை தட்டி நம்புற மாத்திரம் நான் நம்புறேன், இத்தனை ஊழியரோட பாதங்கள் ஒன்றாய் நிற்குமானால் கர்த்தர் நிச்சயம் மகா பெரிய வெற்றியை, மகா பெரிய கணத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். சொல்லி முடிச்சிடுறேன். எங்கள் அமைப்புக்கு துவக்கமாக இருந்த டாக்டர் பால் தினகரன் இன்னைக்கு வந்திருக்கிறார். அவர் தான் இதுக்கு துவக்கம். விதையாய் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார். விதையாய் ஒரு எங்களுக்குள்ள ஒரு எழுச்சியை உண்டு பண்ணிட்டு போனார். நான் நம்புகிறேன் இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். இந்த விதை பெரிய ஆலமரமாய் மாறப்போகிறது. இப்ப இருக்கிற மரம் அளவல்ல, இன்னும் பெரிய மரமாக இந்த மரத்தின் கீழே நிறைய போதர்கள் நிழல் தங்கும்படியாக, தஞ்சம் புகும்படியாக, இந்த மரத்தின் மூலியமாய் நிறைய கனிகளை சுமக்கும்படியாய், கனிகளை பெறும்படியாய் கர்த்தர் நிச்சயம் கிருபை பாராட்டுவாரா. ஆமென். தொடர்ந்து ஐக்கியத்தில் நிறைய திட்டங்கள் உண்டு. நேரம் அதிகமாக இருப்பதனால் நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். தொடர்ந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு போதர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், நோக்கத்தில் ஒன்றாய் ஓடுவோம். திரும்ப சொல்ல, நோக்கம் நம்முடைய அமைப்புக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன் உங்க பிரயாசம், இங்க இருக்கிற மூத்த பிதாக்களோட பிரயாசம், கவர்மெண்ட் அபிஷியல் பிரயாசம், இங்க இருக்கிற அரசு அதிகார பிரயாசம் எல்லாம் ஒன்று சேருமானால் நிச்சயம் மகா பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். நம்புற மாத்திரம் தலைக்கு மேலே கைகளை தட்டி கர்த்தர் தாமே ஆஸ்வதிப்பாரா. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குட்டி 16 அடி அல்ல, 16,000 அடி பாயக்கூடிய ஒரு குட்டியா. தேங்க்யூ ஸோ மச். மிகுந்த நன்றி.